ஒரு நிமிஷம் பேசாதீங்க. என்ன எத்தனை இது எனக்கு என்ன காடைகிறலாம் இருக்குது? ஊற்றுங்க, தண்ணி ஊற்றுங்க, ஊற்று. அந்த சிக்கன் போட்டாச்சா? பத்துமா? சிக்கன் பத்துமா? எடுத்தது 50 ரூபாய்க்கு தான் எடுத்து. அதில் வந்து இருக்குது, அதையும் போட்டலாமா? போட்டு விடுங்க. அதையும் வச்சு என்ன இது என்னது? சிக்கன் காடை. அப்புறம் அது தூக்கி போடுங்க. அப்போ அது இது பத்தாது. அதையும் போடுங்க. பச்சை பட்டையிலே தூக்கி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது சாப்பிட்றது. அதெல்லாம் ஒவ்வொரு பீஸாக காட்டி தூக்கி போடுங்க. கரெக்டாக தண்ணி ஊற்றுங்க. ஓவராக இருக்குது. போதும். அதை எடுத்து போடுங்க. சரி, அது பீஸை போட்டு கலரி விடுங்க. மெதுவாக உரம் உடஞ்சிடும். அவ்வளோதான். ரொம்ப அப்படி கலருங்க, லைட்டாக கலருங்க. அது அப்படி தான் இருக்குது. லைட்டாக பொதுவாக கலருங்க. போதும். அது விசிலுக்கு கரெக்டாக ரொம்ப கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு அப்படியே திட்டு கொலன்னு குழஞ்சிடும். அது வீட்டில் வைக்கும்போது தம் போடும்போது சரியாது. இவ்வளோ தண்ணி இருக்குல்ல. இது 1.5 டம்ளர். இந்த அரிசிக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது தண்ணி. அதுதான் பொருளியாச்சு. கீழே இது எடுத்து போடுங்க. வாங்க அங்கேயே காட்டிட்டு இருக்கீங்க. வாங்க போடுங்க. ஒவ்வொன்றா போடுங்க. அப்படி போடுங்க. தண்ணி ஊற்றுக்கு, லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோங்க. எல்லாத்தையும் போடுங்க. ஐயா ஈரல் அதுக்கு தான் வாங்கிட்டு வந்துருங்க. நான் சாப்பிட தான் வாங்கிட்டு வந்துருக்கேன். அதெல்லாம் குழையாது. ஈரல் வேக வரைச்சிக்கு. யார் சொன்னா? இருங்க கொஞ்ச நேரம் ஆகிட்டு உடனே வராது. வீங்க சாகுட்டு அப்படி ஒரு பீஸ் எடுத்து காட்டுங்க. க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி எடுத்தா அவ்வளோதான். ரைட் போட்டு சும்மா வெந்தமாக அப்படி போடுறது. அது உடனே ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ரொம்ப வராது.